திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்கள சின்மய மதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடை உடுத்து வளரும் அன்றே. கிருதவீரியன் கனவில் கண்ட புத்தகம். பிதிர்த்தேவனே, அந்த சதுர்த்தி வேதத்தை ஆரம்பித்த மாதத்திலோ 5வது மாதத்திலோ 7வது மாதத்திலோ வரக்கூடிய சதுர்த்தியின் போது முச்சொன்னபடியே ஒரு கலம் செய்து அதன் மீது யந்திரம் அமைத்து அதன் மீது சித்து புத்திகளோடு விளங்கும் கணேசமூர்த்தி பொன்னால் செய்து வைத்து வேதாகம கிரமப்படி பூஜிக்க வேண்டும். 10,000 5,000 1000 108 என்ற எண்ணிக்கையில் அவரவரால் முடிந்த மட்டும் அகதி கொடுத்து குறுநி எல்லை தானம் கொடுக்க வேண்டும். பொருள்படைத்த செல்வந்தர்கள் கோதானம் முதலான தானங்களும் செய்ய வேண்டும். 27 அந்தனோத்மர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்கள் அருந்தி மீந்திருக்கும் உணவைத்தான் விநாயகரை தியானித்து சாப்பிட வேண்டும். கடைசியில் அந்த யந்திரத்தையும் திருவுருவ பிரதிமையையும் ஆசிரியருக்கு தானம் செய்ய வேண்டும். இந்த விதிகளின்படி செய்தால் விரத பலம் கைகூடி வரும். இவ்விரதத்தை மாதவியர் 6 மாத காலம் அனுஷ்டித்து அதன் மகிமையால் ஆனந்த கூத்தரின் இடது பாகமாக மாறினாள். தமையந்தி விரதத்தை 4 மாத காலம் அனுஷ்டித்து அதன் பல நாள் நள்ளிரவில் நடுமகாட்டின் நடுவிலோடிய நாயகனான நல மகாராஜனை மீண்டும் தன்னிடம் திரும்பி வர பெற்றான். அகத்திய மாமுனிவர் 3 மாதம் அனுஷ்டித்து கடல் நீரை எல்லாம் தமது கரத்தில் அடக்கி அருந்தினார். கிருஷ்ண பரமாத்மா ஒரே ஒரு நாள் இவ்விரதத்தை அனுஷ்டித்து வானாசுரனை வதம் புரியும் ஆற்றல் பெற்று வெற்றியடைந்தார். மேலும் நானும் விஷ்ணு இந்திரன் முதலான சகல தேவர்கள் அனைவரும் விக்கிரங்கள் வரும்போதெல்லாம் இந்த விக்கிர ராஜாவின் விரதத்தை பல தடவைகள் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்று பிரமர் கூறினார். பிதிர்த்தேவன் பேரானந்தம் கொண்டு அவரை பிறவாராகவும் பணங்கி துதித்து விடபெற்று சென்றான். பிறகு அவன் தனக்கு பிரமன் கூறிய சங்கட சதுர்த்தி விரதம் முதலான சகல மகிமைகளையும் ஒரு நூலாக எழுதி எடுத்து கொண்டு போய் வனாந்திரத்தில் பெருந்தவம் புரியும் தன் புதல்வனான கிருதவீரியனின் கனவில் தோன்றி நூலை அவன் கையில் கொடுத்து, குமாரனே, புத்தகத்தில் அதி அற்புதமான விநாயகமூர்த்தி விரதம் எழுதியிருக்கிறது. இவ்விரதத்தை நீ அனுஷ்டித்து வந்தால் உனக்கு புத்திர பாக்கியம் சித்திக்கும் என்று சொல்லி தன் உலகம் போச்சிருந்தான். கனவிலிருந்து கண் விழித்து பார்த்த கிருதவீரியன் தன் கையில் தந்தை கொடுத்து விட்டு போன புத்தகம் இருப்பதைக் கண்டு பேரானந்தம் அடைந்தான். அதுவரையிலும் தான் கொண்டிருந்த மனக்கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு தன் அருகில் தவம் புரியும் மனைவியையும் கூவி அழைத்து கொண்டு தன் நகரத்துக்கு திரும்பினான். அரண்மனையை அடைந்ததும் அவன் தன் அமைச்சர் முதலானவர்களுக்கெல்லாம் விஷயத்தை கூறிவிட்டு பிராமணர்களை அழைத்து வரச் செய்து தெய்வீகமாக அந்த புத்தகத்தை அவர்கள் கையில் தந்து வாசிக்க சொன்னான். அந்தணர்கள் அப்புத்தகத்தை பிரித்ததும் அளவற்ற ஆச்சரியம் கொண்டு, பூமானே, உன் பாக்கியமே பாக்கியம், இதில் விநாயகர் விரதத்தை பிரமதேவன் சொல்வதை கேட்டு எழுதியதாக இருக்கிறது. நாங்கள் இதுவரையிலும் இவ்விடத்திலும் இந்த விரதத்தை பற்றி கேட்டதே இல்லை. இப்போது உம் தவ வலிமையால் நாங்களும் இதை பற்றி அறியும் பாக்கியம் பெற்றோம் என்று கூறிவிட்டு புத்தகத்தை அவன் கையிலே கொடுத்துவிட்டு சென்றார்கள். கிருதவீரியன் அன்று முதல் தொடங்கி சங்கட சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பதற்கு வேண்டிய அதி அற்புதமான பொருட்களை எல்லாம் தன் குல உருவான அத்திரி மகா முனிவரின் ஆசையுடன் சேகரிக்கத் தொடங்கினான். மாசி மாத கிருஷ்ணபட்சத்து அங்காரக சதுர்த்தி தினத்தன்று கிருதவீரியன் உதய காலத்தில் நீராடி பேருவகை கொண்டு முறையாக விபூதி பூசி உருத்திராட்சம் பூண்டு சிற்ப நூற்படி தூய மண்ணினால் செய்த கணபதியின் திருவுருவம் ஒன்றையும் தூய்மையான ஒரு இடத்தில் வைத்து ஆதிசைவ வேதியர்களை கொண்டு பாராயணம் செய்வித்து அவர்கள் நடுவே இருந்த முறைப்படி நியாசம் ஆசமனம் பூசுத்தி முதலானவற்றை செய்து சங்கல்பங்கூறி விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கலானான். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடை உடுத்து வளரும் அன்றே.